ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுரேஷ்குமார். இன்றைக்கி வந்து ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா 2024 முதல் நாள் தொடக்கத்தில் வந்து எங்கே வந்திருந்தேன் அப்படிங்கிறது தான். முதல் நாள் தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு, நான், ஒய்ஃபு, எங்கள் அம்மா, குழந்தைங்க, எங்கள் மாமியார் எல்லாம் சேர்ந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு வந்து வந்திருந்தோம். இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்து திதி கொடுக்குறதுக்காக வந்திருந்தோம். இங்கே வந்து நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா, தாத்தா, அப்புறம் எங்கள் மாமனார் இவங்களுக்கெல்லாம் திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். சரி, கோவிலுக்கு போனதுக்கப்புறமா இனி எங்கே போகலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். சரி, ஈசா யோகா போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிருந்தோம். ஈசாவுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து கரெக்டான வழி தெரியல. யாருமே சரியாக கெஸ் பண்ணலை. ஒரு தப்பான விஷயமாயிருச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பேரூர்லேருந்தே வந்து போயிருக்கலாம் நம்ம ஈஷாவுக்கு. பேரூர் நாங்கள் அதை கவனிக்காமல் நேராக நாங்கள் பாட்டுக்கு இங்கே காந்திபுரம் போயிட்டோம். காந்திபுரம் போய் அங்கேருந்து பஸ் ஏறி வந்து காந்திபுரத்தில் வந்து பஸ் ஏற நிற்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து காந்திபுரத்தில் நிற்கிறேன்னா இல்லை ஏதாவது ஒரு வட மாநிலத்தில் நிற்கிறேன்னா அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள எண்ணம் வந்துருச்சு. அது இல்லாமல் பஸ்ஸில் ஏறி பார்த்தா பஸ்லேயுமே அப்படி தான், பூராமே வட மாநிலத்துக்காரங்க தான். எல்லாரும் தமிழ் பேசுகிறாங்க அச்சு அசலாக. நானும் ஆதர்ஷ் 2 பேர் தான் பாருங்கள் பேக்கில். இவங்க நாங்கள் 2 பேர் மட்டும்தான் தமிழர்களாக இருக்கிறோம். மீதி அத்தனை பேருமே வட மாநிலத்துக்காரங்க. அத்தனை பேர் ஈஷாவுக்கு போகிறாங்க. யாரை பார்த்தாலும் தமிழில் தான் பேசுகிறாங்க. எங்கேன்னு கேட்டால் ஒவ்வொருத்தங்க குஜராத்துங்க அப்படிங்கிறாங்க, அஸ்ஸாம் அப்படிங்கிறாங்க, ஒரிசா அப்படிங்கிறாங்க, பீகார், அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியா சொல்கிறாங்க. யாருமே இந்த இடம் இல்லை. பஸ்ஸுக்குள்ளே ஏறினாலும் நான் வந்து ஒரு வடநாட்டு பஸ்ஸில் ஏறின மாதிரியே தான் இருந்துச்சு ஃபீலிங்கு. அதுக்கப்புறமா கூட்டத்தில் ஏறி தள்ளு முள்ளுக்குள்ளே ஏறி அப்படியே நின்று பாருங்கள், வீடியோ போட்டிருக்கேன். ஒருத்தன் வேறு இப்படி முறைச்சி பார்த்துட்டே இருந்தான். அந்த தள்ளு முள்ளுக்குள்ளெல்லாம் சிக்கி அப்புறம் அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஈஷாவில் தான் இறங்கணும். ஈஷாவுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து கவர்மெண்ட் பஸ் தான். பஸ்ஸை வெளியே நிறுத்திட்டாங்க. ஸ்பெஷல் பஸ்ஸுன்னு சொன்னாங்க. பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபாய் சார்ஜ் வாங்கிட்டாங்க. சரியான காசு. அத்தனை பஸ்ஸுமே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் போயிடுச்சு. அவ்வளவு கூட்டம். ஒரு வழியாக வந்து இறங்கி நாங்கள் எல்லோரும் நடந்து போயிட்டுருக்கோம். ஈசாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா செம கூட்டம். முக்கால்வாசி பேர் வட மாநிலத்துக்காரங்க தான். யாரும் தமிழர்கள் அதிகமாக தட்டுப்படவே இல்லை. கம்மியாக தான் தட்டுப்பட்டாங்க. நாங்கள் அப்புறமா உள்ள ஃபவுண்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆதியோகி சிலை தான் இருக்கிறதுலேயே அங்கே பெருசாக தெரியுது. வேறு எதுவும் தெரியல. ஆதியோகி சிலைக்கு பக்கத்தில் போயிட்டோம். இந்த சிவன் சிலை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. ஏன்னா சாதாரணமாக சொல்ல முடியாது, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளவு ஒரு அழகான சிலையை, நம்முடைய ஆதிசிவனை இந்த மாதிரி படைச்சிருக்கிறது ரொம்பவுமே அதிசயத்தக்க ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு அதில் வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஆனால் மக்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு செம்மையான கூட்டமாக இருந்துச்சு. இங்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் எல்லாம் இல்லை. பாருங்கள், சூப்பராக இருக்குது ஆதியோகி சிலையும். அந்த தோற்றம், அந்த பிறை பாருங்கள், அந்த 3வது கண், அந்த பாம்பு, இதெல்லாம் வந்து ரொம்பவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வேலெல்லாம் சுற்றி வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மணி, அந்த பார்த்திங்கன்னா அந்த கழுத்தில் வந்து அந்த ருத்ராட்சம் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாலை வந்து ருத்ராட்ச மாலை வந்து அப்படியே சுருட்டி அந்த ரோல் மாதிரி பண்ணி அதை போட்டிருந்தாங்க. ஆனால் ரொம்பவுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் அதுக்காக உழைச்சிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட்டு. ஏன்னா ரொம்ப ஒரு நல்ல காரியம் இது வந்து. ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து நம்ம தெய்வத்தினுடைய அந்த சிலையை வந்து இவ்வளவு பெருசாக காமிச்சதுக்கு வந்து நம்ம ஈஷா ஃபவுண்டேஷன் ஜக்கி வாசுதேவ் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அப்படியே வந்து இங்கேருந்து பின்னாடி ஈஷா அந்த ஃபவுண்டேஷனுக்குள்ளே தான் உள்ளே வந்து பார்த்தோம். ஆதியோகி சிலையினுடைய பேக் சைடுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். பாருங்கள், அப்போவுமே எல்லோரும் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுல தான் குறியாக இருந்தாங்க. ஏன்னா நமக்கு வந்து கேமரா கையில் கிடச்சிச்சு அப்படிங்கிற ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்மளுடைய 3வது கண் அப்படிங்கிறது கேமரா தான். சிவனுக்கு 3 கண் இருக்கோ இல்லையோ, நமக்கு வந்து 3வது கண் அப்படிங்கிறது நம்ம கேமரா தான். பாருங்கள், சிவனுக்கு பேக்கில் வந்து எவ்வளவு அழகாக இருக்குது. அந்த சடைமுடியினுடைய தோற்றம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறையா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சுற்றிலுமே வந்து அந்த இயற்கை மாறாமல் அப்படியே இருக்குது. ஏன்னா விவசாய நிலம்னு நினைக்கிறது எல்லாமே வயல்வெளியாக இருந்துச்சு. சிவனுடைய சடைமுடி பாருங்கள், ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஒரு காட்சியாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான இதாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கொஞ்சம் லாங்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அதை முடித்து நம்ம அப்படியே வந்து வெளியே நடந்து போயிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டுருக்கோம். சிவனை தாண்டி வெளியே வந்துட்டோம். இங்கே அங்கேருந்து மறுபடியும் அங்கேருந்து போகிறக்கு மனசு இல்லை. சரி, சிவனுடைய அந்த பின்புற அழகை பார்க்கலான்னு அதை எடுத்தோம். அதுக்கப்புறமா இந்த பக்கம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் நிறையா இருக்குது. அதாவது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீஜ் காளைகள் தான் இருக்குது. காங்கிரீஜ் மாடுகளை பார்க்கல, காங்கிரீஜ் காளைகள் வந்து நிறையா இருக்குது. நம்ம அந்த பாரம்பரிய நம்ம சின்னம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காளை வண்டியில் போகிறது, அந்த காளை வண்டியில் போகிறக்காக நிறைய காளைகளை வச்சுருந்தாங்க. அந்த ஒற்றை மாட்டு வண்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த காளை மாடுகள் வச்சு தான் வந்து இந்த வண்டி வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் அழியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நான் அதிகமாக நம்ம வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு ப்ரீடான அந்த காங்கேயம் காளைகள் அதிகமாக நான் பார்க்கல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வடநாட்டு மாடுகள் தான் இருந்துச்சு. காங்கிரீஜ் அதில் தான் வண்டி பூட்டி போனாங்க. அதில் போகிறதும் வந்து ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாக தான் இருந்துச்சு. அதில் வந்து நிறையா பேர் அதில் ஏறி போகிறக்காக விருப்பப்பட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து அதில் போகலை. நாங்கள் அப்புறம் சரி எல்லோரும் நடந்து போயிடலாம் அப்படின்ட்டு இப்போ தான் நடந்து வந்துட்ருக்கோம். நடந்தே போயிடலாம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். ஆனால் உங்களுக்கு கோயம்புத்தூரில் வந்து ஒரு நல்ல ஒரு ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கூட சொல்லலாம். ஏன்னா அந்த ஈஷா ஃபவுண்டேஷன் கூட சொல்லலாம். இப்போ மக்கள் வந்து நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து அடுத்தது என்ன அப்படின்னு ஒரு என்ஜாய்மெண்ட் தான் கேட்குறாங்க. இப்போ நிறையா மக்கள் வந்து நம்முடைய ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த செலிப்ரேஷனுக்காக நம்ம என்ஜாய் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக பார்க்கணும், எங்கே போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிறையா பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. எங்காவது போனால் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமா, எங்காவது போனால் வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்ட்டு நிறையா பேர் வந்து இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை கொஞ்ச நேரம் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்க முடியுமா நம்ம வாழ்க்கையில் அப்படின்ட்டு நிறையா பேர் தொலாவி ஓடிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இங்கேயுமே நடந்திருக்கு. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்காக ஓடிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்மளும் அந்த கூட்டத்தை கூட சேர்ந்து தான் ஓடிட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்ததுலேயே வந்து ரொம்ப ஒரு பிரமிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஒன்று ஆதியோகி சிலையை ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். அப்புறமா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வட மாநிலத்துக்காரங்க வந்து நிறையா பேர், எனக்கு இது தமிழ்நாடா நான் வட மாநிலத்தில் இருக்கிறேன்னா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசில் தோணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.